2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்த துக்ளக் விழா, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பேசியது பேசுபொருளாக மாறி இருக்குது. ஓவராலாக அவருடைய ஸ்பீச் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? அவர் நிறைய விஷயம் பேசினார். இப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது, அவர் உக்ரைன் போர்லேருந்து நரேந்திர மோடியோட செல்வாக்குலேருந்து தமிழ்நாடு தேர்தலேருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து அதிமுக பாஜக கூட்டணிலேருந்து அவர் 30 விஷயம் பேசியிருக்கிறார். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவை என்ன செய்யணுங்கிற வரைக்கும் பேசியிருக்கார். நான் எதை பற்றி சொல்லுது, எப்படி ஓவராலாக போய் அவர் தலைவர் நல்லதான் இல்லை. பொதுவாக இப்போ அவர்கள் பேசினா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்பீச், அந்த அளவுக்கு இருந்ததா ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில்? அது நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? தோனியுடைய கிரிக்கெட் விளையாட்டு எப்படி இருக்குது அண்டு சிவாஜி கணேசன் நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சம்மந்தம் இல்லாத விஷயம். அவர் வேறு இவர் வேறு, எல்லாமே அவர் ரேஞ்சில் அவர் பண்ணுவார், இவர் ரேஞ்சில் அவர் பண்ணுவார். அவர்கிட்ட நகைச்சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இவர்கிட்ட நகைச்சுவை அவ்வளோ பெருசாக. எல்லா புள்ளியும் தொட்டாருன்னு பார்த்தீங்களா? ஓவராலாக எல்லாத்தையும் தொட்டுட்டு வந்தார். எது கேட்கப்பட்டதோ இருக்கிற நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சார். அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் வந்தார், அதனால் பலக்கருப்பையாக பேசணும், கேள்வி நேரங்கள் உண்டு, அவங்களுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அந்த நேரத்துக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை முழுக்க பண்ண. இன்னொரு விஷயம், அதாவது நீங்கள் நிறைய வாட்டி பேசியிருக்கீங்க வாரிசு அரசியல் குறித்து. அது வந்து அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு தான் நெருடல், அதை தாண்டி பொதுமக்கள் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதையே அவர் திருப்பி குறிப்பிட்டிருக்கிறாரு. திமுக வாரிசு அரசியல் சொல்லியிருக்கிறாரு, அதே போல் காங்கிரஸையும் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்போது பெரும்பாலான மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. வாரிசு அரசியல் வந்து நல்லதில்லை, வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானது, வாரிசு அரசியல் ஊழலை, திறமையின்மையை வளர்க்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலேருந்து எல்லாருமே இதை கருதுறாங்க. எலக்ட்ரோலாக அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத நீங்களுமே சொல்லியிருக்கீங்க இல்லையா? எலக்ட்ரோல் பாலிடிக்ஸில் எலக்ட்ரோலாக பார்ட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது அவங்க தலைவர் பதவிக்கு ஒரு நாளைக்கு வந்து உதயநிதி வர்றதுக்கோ, இன்றைக்கி நம்ம ஜல்லிக்கட்டு அலங்காநூரில் பார்த்தோம், இன்பநிதி அவர்கள் கிடைச்ச முக்கியத்துவம் பார்த்தோம். அவங்க கட்சிக்குள்ளே அவங்க தலைமை பதவிக்கு வர்றதுக்கு யாரும் தடை கிடையாது. ஆனால் கட்சி என்னங்கிற கேள்வி நம்ம பார்க்கணும். இன்றைக்கி திமுகவால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் அதிமுக தேர்தலில் நின்றுச்சு. சரிங்களா? உங்களுக்கு தோத்துட்டாங்க, ஆனால் நின்றுச்சு. திமுக அப்படி நிற்க கூட முடியாது. இவ்வளோதான். அப்போ திமுக எவ்வளோ பின்னடைஞ்சிக்கிட்டே இருக்குது, பலவீனமாகிட்டே இருக்குங்கிறதுக்கு உதாரணம். அதிமுக கூட்டணி விரும்பிச்சு, நான் மறுக்கல. ஆனால் அதிமுக கூட்டணி அமையல, நின்றுச்சு. சரி வாங்கப்பா ஆனதாச்சு பார்த்துருவோம். திமுக அப்படி ஒரு முயற்சியே இருக்காது. யாரையாவது ஒருத்தர் கூட்டணி பாட்டி, யாராவது அலைன்ஸ் இருந்தால் தான் அவங்களால சமாளிக்க முடியும் தெரியும். அதில் எதனாலங்கிற இதுதான் நான் காரணம். அங்கங்கே அந்தந்த மாவட்டங்களில், அந்தந்த தொகுதிகளில், அந்தந்த பதவிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம அவங்க குடும்பத்தில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் சோர்ந்து போகிறாங்க. அதனால தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார், அதனால தான் நாம் தமிழர் வளருது, அதனால தான் பாஜக வளருது, அதனால தான் ஏடிஎம்கே சஸ்டெயின் பண்ணுது. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் சமீபத்தில் பெரியார் குறித்து பேசுவதாக இருக்கட்டும், அதையெல்லாம் மேற்கோள் காட்டி திராவிட மாயை இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது திராவிட மாயேன்னு சொல்லாமல் பெரியார் மாயேன்னு சொல்லலாம். திராவிடங்கிற ஐடியாலஜின்னு இருக்குது, அதில் யாருக்கும் குழப்பம் தெளிவே இல்லை, எல்லாருக்கும் குழப்பம் தான். ஆசிரியர் வீரமணிட்டர் கேட்டாலும் அவர் ஒன்று பதில் சொல்லுவார். திரு ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு நாளும் இதான் திராவிட மாடல்னு ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்லியிருக்காரு. ஒரு காங்கிரீட்டாக இதுன்னு சொல்லி எல்லாமே அது எல்லாருமே வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சொல்லலாம். மக்களுக்கு நலன் தருவதான் திராவிட மாடல். அப்போ மற்ற என்ன மாடல்? பிஜேபி மாடல் தானே சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி 19 சொல்கிறாங்களே, அப்படி ஐடியாலஜிங்கிறது உருவாக்கப்பட்ட வார்த்தை தான். திரு சீமான் அடிக்கடி குறிப்பிட போல திராவிடங்கிற வார்த்தையே வடமொழி, அந்த வார்த்தையே வடமொழி, மாடலுங்கிறது இங்கிலீஷு. அப்போ தமிழுக்கு என்ன இருக்குங்கிற கேள்வி வரல. நீங்கள் எதை நீங்கள் ஒரு ஸ்லோகனாக நீங்கள் முன்னிறுத்துறீங்களோ அதுவே உங்கள் தமிழ் இல்லை, அப்புறம் என்ன கணக்கு? ஸோ பெரியாருக்கு வந்து இந்த பிம்பம் வந்து ரொம்ப நாளாக செஞ்சுட்டே வருது. திமுக தான் முதல்ல இது எதிர்த்துச்சு. ஆக்சுவலாக முதல் பிரச்சனை திமுகவுக்கும் பெரியாருக்கும் தான் வந்துச்சு. இல்லை, ஆமாம். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்குமே வருது. திமுகவை பெரியார் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, பெரியார் திமுக கடுமையாக விமர்சனம். அதுக்கப்புறம் பேசாமல் விட்டாங்க. நமக்கு எதுக்குப்பா நம்ம நல்லா மனுஷன். இருந்தாலும் கடைசியாக ஜெயிச்சு முடிச்ச உடனே அவர்கிட்ட தான் நேரடியாக போனார். கொள்கை ரீதியாக ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, எங்கேயாவது ஒன்று ஏதாவது பார்த்துட்டு. மற்றவங்களெல்லாம் பார்க்கலையா? ராஜாஜியை பார்த்து என்ன செய்வீங்க? அதே அண்ணா ராஜாஜியை பார்த்தாரு, என்ன செய்ய போறீங்க? பக்தவத்சல பார்த்தாரு, அவருடைய கொள்கைகளை காமராஜரை ஆட்சி பண்றாங்க. காமராஜரை பார்த்து மற்ற தலைவர்லாம் பார்த்து என்ன செய்ய போறீங்க? பெரியாரை பார்த்தாரு, உங்களுக்கு வந்து அவருடைய தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது இல்ல, பெரியார் முன்னிறுத்திய விஷயங்களை தொடர்ச்சியா பண்றாங்க. பெரியாருக்கு சிலை எழுப்புறாங்க, ராஜாஜிக்கு சிலை எழுப்பல, யாருக்கு எழுப்பல, பெரியாரை முன்னிறுத்தி தொடர்ச்சியா அரசியல் பண்றாங்க. சொல்றேன், பிம்பமா கட்டமைக்கிறாங்கன்னு சொல்றேன். திமுக ஆட்சியில் மதுவிலக்கு பத்தி பெரியார் சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். அப்ப திமுக ஆதரவா? பெரியார் இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். திமுக ஆட்சியில புரியுதா? அவர் அவங்களுக்கான ஆதரவா? எதையாவது சொல்லாங்க. முதல்ல போய் பெரியாரை பார்த்தாரு, பெரியாரை பார்த்ததா இருக்கட்டும். ஆனா பெரியாருடைய மாயை ஒழிக்கிறோம் பல காலமா போராடிக்கிட்டே இருக்கும். அதை முயற்சி பண்ணி பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கு. இதே சீமானவர்களே வந்து எனக்கு எல்லாம் மாறிடுச்சுன்றாரு. ஆனா அதுக்கப்புறம் பல பெரியார் மேடைகளில் பேசுறாரு, ஒரு காலகட்டத்தில் வழிகாட்டின்றாரு. இப்போ நான் பெரியாரை வந்து அடியோட இது பண்ணுவேன் அப்படின்னு பேசுறாரு. இவருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு பேசுறது வந்து
அவருக்கு இது எப்படி எடுத்துப்பாங்க மக்கள்? இந்து மதத்துக்கு எதிராக இந்து என்றால் திருடன்னு சொன்னவர் கலைஞர். ராமானுஜ காவியம்னு எழுதுறாரு கடைசி காலத்தில். இது ராமானுஜர் எந்த மதம் நீங்க சொல்லணும்? இல்ல இந்து மதம். அவ்வளவு இல்ல அது இந்து மதம் என்றால் திருடம்னு ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? கலாம் என்றால் கலகம்னு யார் சொன்னா நீங்க பார்க்கணும். கலாம், அப்துல் கலாம் மாதிரியான ஒரு நபரை கலாம் என்றால் கலம். அவங்க யாரை விமர்சிக்கல, எல்லாரும் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் மாறி போயிருப்பாங்க. அப்புறம் ஜெயகாந்தன் இப்படி தான் வந்து வேற நிலைப்பாடு இருந்தார், மாறினாரு. கண்ணாசன் வேற நிலைப்பாடு இருந்தார், மாறினாரு. சிவாஜி கணேசன் வேற நிலைப்பாடு இருந்தார், மாறினாரு. எம்ஜிஆர் திமுக இருந்தார், மாறினாரு. எல்லாரும் ஒரு நிலைப்பாடுக்கு மாறி வராங்க. அதில் நீங்க எப்படி தப்பு சொல்லுவீங்க? திரும்ப அங்க போனா நீங்க சொல்லணும் நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நேற்று வரைக்கும் என்னுடைய வளர்ச்சி இன்னைக்கு வந்து இப்படி பேசுறாரு. நீங்க அவர் சீண்டதான் அவர் மாத்துறாரு. அவர் வந்து தெளிவா சொல்றாரு, பெரியார் வந்து 10 தலைவர்ல ஒரு தலைவர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் தலைவரா, என் தந்தையான நான் ஏற்கல. அதான் எதிர்க்கிறவங்க உருவாகிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் ஏற்கிறவங்களும் உருவாகிட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் நான் பெரியார் தான், அவரால் வந்து கொள்கை பெரியார். திரு விஜய் வந்து அவங்களுடைய ஆலோசகர்கள்ட்ட யார்ட்டையாவது கேட்டு வந்து திரு விஜய் வந்து பெரியார்ட்ட வியக்கிற 4 விஷயம் சொல்லணும். அவர் முதல் வரியிலேயே அன்னைக்கே கடவுளை நாங்கள் மடப்பை ஏற்கலன்றார். பெரியாரை ஏற்கிறோம், எங்களோட கொள்கை தலைவர்னு சொல்லியாச்சு. அதான் அவர் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு. பெரியாரை வந்து வெறும் கடவுள் மறுப்பா மட்டும் சுருக்காம. என்ன இன்டெலிஜென்ஸுங்க சரிங்களா? பெரியாருடைய பிரதான கடவுள். அவர் கடைசி வாழ்நாளில் 91 வயசுல அவர் சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிராமணர்கள் எதிர்க்கிறார், பார்ப்பனர். அதற்கு காரணம் பிராமணர்கள்னா அவருக்கும் பிராமணர்கள் இந்த ராஜாஜி கூட வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த பார்ப்பனர்கள் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தத்துவம், அந்த கடவுள், அந்த ஆன்மீகம், இந்த பக்தி, இதுதான் அவருக்கு ஆகலை. புரியுங்களா? அதை பரப்புறதுக்கு பிராமணர்கள் இருக்கிறாங்கன்னு பிராமணர் ஆகலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கடவுள் தத்துவம் கடைசி வரைக்கும் அவர் நிற்கிறார். அதை வந்து இவர் வந்து ஏற்கலன்ட்டார். ஒன்று, தமிழ் தாய் வாழ்த்து பற்றி அவர் சொன்னது ஏற்கிறாரான்னு கேளுங்க. பெண்களுடைய கற்பு பற்றி அவர் சொன்னது இவர் ஏற்கிறாரான்னு கேளுங்க. எதை பற்றி கேட்க போறோம் விஜய் கிட்ட, பிரச்சனை இல்லை. அவரால் முடியாது, சிரமப்படுத்தாதீங்க அவரை, அவர் கஷ்டப்படுத்தாதீங்க. நல்ல மனுஷன் அவர் வந்து வந்துட்டு. குறிப்பாக அதில் அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து அவர் சொன்ன கருத்து தான். கடந்த தேர்தலில் வந்து நம்ம நிறைய முயற்சி பண்ணோம், கூடுதலாக சீட்டு பெறறதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது எப்படி பார்க்க? அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. திரு குருமூர்த்தி பேசினாரா, திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னாரா, அங்கேருந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அது எனக்கு தெரியாது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டாங்க. மக்களவைத் தேர்தலில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி, 15 சீட்டு சாதாரணம் கிடச்சிருக்கும், அது முழுக்க தவற விட்டாங்க. 21 சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி இருந்தது. நமக்கு அறிஞ்சே திரு அமித்ஷா அவர்களே முயற்சி பண்ணி சசிகலா அவர்கள் அண்ட் டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லை. அது ஒரு பெரிய இழப்பு தான், வித்தவுட் நோ டவுட். தென் மாவட்டங்களில் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு அவருக்கு தெரியும். 24 கேட்க வேணா கண்கூட பார்த்தோம், பாஜக பின்னாடி சில தொகுதியில் போகிற அளவுக்கு வந்து நிலைமை போயிடுச்சு. தவறான முடிவுகள் தான். அதில் 12 சீட் வந்து நம்ம கூடுதலாக கேட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாஜக கூடுதலாக கொடுத்துருந்தா இந்த மாதிரி வந்து திமுக வந்து மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி, எந்த பாஜகவுக்கு தான் அந்த பேச்சுவார்த்தையில் நான் இல்லை. அந்த பேச்சுவார்த்தை என்ன செய்யப்பட்டு எனக்கு தெரியாது. அந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக நடக்குங்கனால அவர் ஆமாவா இல்லையான்னு திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சொல்ல முடியும். அதுலேயும் 2 பேருக்கு அப்புறம் வந்து 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய யாராவது சொன்னால் தான் உண்டு. என்னால் சொல்ல முடியல. ஆனால் நான் கேள்விப்பட்டது வந்து திருமதி சசிகலா டிடிவிக்கு சேர்த்து கேட்கப்பட்டது. அது வந்து அவங்களுக்கு இல்லை, பிஜேபிக்கு வந்து அவ்வளோ போகணுமா? பிஜேபி வந்து நான் அன்றைக்கி 50 தொகுதிக்கு போகிற இடத்துல இல்லை. அவங்க அதில் வந்து நம்ம ஆனஸ்டாக ஒப்புக்கணும். ஸோ அன்னைக்கு தேதிக்கு பிஜேபி கேட்கப்பட்டு வந்து ஒரு குழுவாக நம்ம வந்து பிஜேபி ப்ளஸ் அப்படின்னு இவ்வளோ கொடுத்துருங்க. அதான் அவங்க வந்து தமாகவோ மற்றவங்கள என்ன யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு கணக்காக தான் இருந்தோம். இப்போ அதை வெற்றி விகிதத்தை பார்க்கும்போது கூட அதிமுக வந்து கூடுதலாக ஒரு 190 தொகுதிகளில் ஒரு 34% பெறாங்கன்னும் பொழுது இவங்க 25% தான் பெறாங்க வெற்றி விகிதமே அப்படின்னும் பொழுது அதை எப்படி பார்க்குறீங்க? பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்குமா? அவங்களுக்கு கூடுதலாக ஒதுக்கி இருந்தால் கொஞ்சம் வெற்றி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத. டிடிவியும் ஓபிஎஸும் சசிகலாவும் இபிஎஸும் எல்லாருமே சேர்ந்துருந்தாங்கன்னா கட்டாயம் இப்போ இருக்கிறோட கூட வாங்கியிருப்பாங்கிற எந்த குழப்பமும் இல்லை. தென் மாவட்டங்களில் கூடுதலாக இருக்கும், மற்ற மாவட்டங்களில் ஒன்றும் இழப்பு கிடையாது. இவங்களை சேர்த்ததுனால அங்கே நெகட்டிவ்னு ஒன்றும் கிடையாது. தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப தர்ம சங்கடத்தை அனுபவிச்சாங்க. இந்த 10.5 இப்போ வன்னியருக்கான உள்ஒதுக்கீடுங்கிறது உண்மையிலேயே இருக்குதா இல்லையா, சும்மானாத்துக்கு சொன்னவங்கெல்லாம் ஆர்பி உதயகுமார், ஓ பன்னீர்செல்வம் படாது பாடுபட்டாங்க இவங்களுடைய இந்த முயற்சினால். அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. அதாவது வட மாவட்டங்களில் வன்னியர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தென் மாவட்டத்தில் பாதிப்பு ஏற்படுத்து. ஆனால் சசிகலாவோ டிடிவியோ உள்ளே இருந்தாங்கன்னா அது வட மாவட்டங்களையோ வேற எங்கேயும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது தஞ்சாவூரில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரைக்கும் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கும். கட்டாயமாக அது 1%, 2%, 5% தனி கணக்கு. அது வந்து நம்ம 2+2ங்கிற 4 ஆகலாம், 6 ஆகலாம், 8 ஆகலாம், அது நம்ம சொல்ல முடியாது அரசியலை பொறுத்தளவுக்கு. ஆனால் கட்டாயம் அட்வான்டேஜாக இருந்திருக்கும், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அதே இம்பாக்ட் அப்பயும் இருந்திருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னும் பொழுது யாரை சேர்த்தா என்ன சேர்க்காட்டி என்னன்னு அப்படி அந்த மனையில் தான் இருந்திருப்பாங்க அந்த மக்கள். இன்றைக்கி நான் சொன்னதை நீங்கள் உள்வாங்கிக்கல. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுடைய என்பிபிசியாக இருக்கிறவங்க முக்குளத்தூர் வந்து தமக்கு வந்து ஒரு அநீதி அளிக்கப்பட்டதான் நினைச்சாங்க. அதுதான் கேட்குறேன். அந்த அதில் வந்து இவங்க சேர்ந்தாங்கன்னா நல்லிஃபை தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 பேரும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க சேர்றது முக்கியமா இல்லை எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கலங்கிறது அவங்களுக்கு முக்கியம்? இடஒதுக்கீடு போறீங்க கிடைக்கல.
முடியாதுல்ல. அதுதான் இப்ப இவங்க வன்னியர்களுக்குமே வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து இல்லாம போயிடுச்சு. அது வந்து அது அப்புறம் பேச வேண்டியது. அலையன்ஸுக்கு அட்வான்டேஜா இல்லையா பொலிட்டிக்கலா தான் நம்ம பேசுறோம். இவங்களை சேர்த்திருந்தா அவங்களுக்கு ஒன்றும் மைனஸ் கிடையாது. இப்போ அதை அறிவிச்சதுனால அவங்களுக்கு ஒரு மைனஸ் வந்துச்சு, கட்சிக்கு ஒரு மைனஸ் வந்துச்சு. ஆனால் சேர்த்துருந்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படும். இவரை சேர்த்தா அது போயிருங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒன்றுமே இல்லையேன்ற. இப்போ நீங்கள் பாஜக சேர்த்தா சிறுபான்மை ஓட்டு போகணும்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களே, ஒரு தவறான பிம்பத்தை. அதை மாதிரி வந்து இது வந்து இப்படி இல்லை, அப்படி கூட சொல்றதுக்கு யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டிடிவி சேர்த்தா 4 ஓட்டு போயிடும், சசிகலா சேர்த்தா 10 ஓட்டு போயிடும், அப்படி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிடிவாதமாக இருந்தீங்க. பட் யூ ஆர் unable to get the result. எல்லாருமே அந்த காலகட்டத்தில் வந்து கட்சியை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சசிகலா வந்து நான் தான் வந்து அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் அந்த மாதிரியான முழக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்கள எப்படி சேர்க்க முடியும்? அந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அவருக்கு. அதான் அவர் அலையன்ஸ் மாதிரி வந்துருக்கலாம். டிடிவி அப்போ ஒன்றா இருந்தாங்க, டிடிவிக்கு அவங்களுக்கு ஒரு கோட்டா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை தான் பிஜேபியில் ப்ளே பண்ணியிருப்பாங்களா? அதுதான் திரு குருமூர்த்தி ட்ரை பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சாங்க, ஐ வாஸ் நாட் ப்ரிவி டு தட். நான் அந்த பேச்சுவார்த்தையில் உள்ளே இல்லை, அதனால் நான் அதை சொல்ல முடியாது. பட் திரு குருமூர்த்தி அவர்கள் பேசின பிறகு நான் கேட்கும்போது என்னன்னா, ஒரு சின்னதாக விட்டு கொடுத்து போய் தான் நல்லா இருக்குன்னா, விட்டு கொடுத்து இவங்களுக்கு தானே, வேறு யார் கேட்குறாரு? அவங்க பிஜேபிக்கு வந்து தகுதியான சீட் கிடைச்சது. அதில் வந்து ஒன்றும் 3 சீட்டு தான் 2 சீட் தான் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து ஓகே தான் கிடைச்சது. அப்போதுக்கப்புறம் தான் அவங்க வளர்ந்துட்டு வராங்க. 24 தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க. நம்ம வந்து நாங்கள் தனியாக நின்று எங்களால் பண்ண முடியும், சொந்த பலத்தை காட்டணும்ல. ஸோ அப்போ வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் பேசுகிறதுங்க வேறு. 21 வந்து அப்போ அநீதி வந்து பாஜகவுக்கு இழைக்கப்படலை, கூட்டணியில் கொஞ்சம் இன்னும் பெருந்தன்மையாக போயிருந்துருக்கலாங்கிறது தான் பாயிண்ட். ஓபிஎஸ் ரெடியாக இருந்தார், இபிஎஸ் ரெடியாக இல்லை. அரசியல்வாதியாக வந்து எனக்கு பெருசாக அவர் வந்து சரிபட்டு வரலங்கிற மாதிரி ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து 75 சீட்டை ஒரு கூட்டணியை வெற்றி பெற வைக்க முடியுதுனாக்கா அது அப்படி சொல்லிட்டு கடந்து போக முடியுமா? யாருக்குமே அத்தாரிட்டி கிடையாது. எனக்கு எங்கே உங்களுக்கு யாருக்கு எங்கே அத்தாரிட்டி இருக்குது அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. அவர் வந்து அனலிட்டிக்க நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுதான் அவர் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவர் ஜெயிச்சுருவார் தோத்துட்டார் அப்படின்னு? 75 சீட்டு வாங்கினவருக்கு வந்து நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க? உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னாக்கா, நான் வந்து உங்களுக்கு விமர்சனமே வைக்கிறேன் சொல்கிறேன் இல்லைங்க. அவர் மேலே அப்படி விமர்சனம் வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்புறீங்களா? குருமூர்த்தி மேலே கேள்வி எழுப்புறீங்களா? குருமூர்த்தி மேலே அப்படி கேள்வி எழுப்புறது உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? ஸோ அத்தாரிட்டி இஸ் நாட் த மேட்டர் ஹியர். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருடைய கருத்தை சொல்கிறாங்க, ஏற்றா ஏறுங்க, ஏக்காட்டி போங்க, அவ்வளோதான். இதில் இருக்குது. அவர் கருத்தை ஏற்று அடுத்த ஆட்சிக்கு வர வெளிக்கிற ஏற்படனா அப்போ நல்லது. இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவர் இந்த ஆட்சிக்கு வர போகிறாரா, எம்எல்ஏ போகிறாரா, எம்பியாக போகிறாரா? இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறார் அவர். நீங்கள் இன்னும் இறங்கி போயிட்டு அதிமுக கூட எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போகிறது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்காது. பாஜக ரொம்ப சரியாக சொல்லியிருக்காரு. நான் முதல்லேருந்தே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதாவதுங்க ஏடிஎம்கே பிஜேபி உடையக்கூடாதுன்னு ரொம்ப வலுவாக சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் நான். அலையன்ஸ் உடையக்கூடாதுன்னு. உடஞ்ச பிறகு அங்கே பேசலை. டைவர்ஸ் வேண்டாம் தான் நம்ம சொல்லுவோம் எந்த குடும்பத்துக்கும். டைவர்ஸ் வந்துருச்சு, அப்போ நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்லிவிடுவேன். டைவர்ஸ் பண்ணியாச்சு, அடுத்த கல்யாணம் பண்ண மாட்டீங்க, அடுத்த கல்யாணம் பண்ண விட மாட்டீங்க, அவன் தான் ஏன் புருஷன், இவ தான் ஏன் முன்னாடி சொல்லிட்டு இருப்பீங்கன்னா இது குடும்பத்துக்கான அழகே இல்லை. இது குடும்பம் விளங்க போகிறதும் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? எய்தர் ஓ வழி தனி வழி, என் வழி தனி, போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூட்டணி வேணும்பீங்க, கூட்டணி வேண்டாம்பீங்க, சேர்ந்துருக்க மாட்டீங்க, போய் அது கதைக்காக பொருள். அது 2 பேருக்குமே நல்லது பயக்கலை. ஆமாவா இல்லையா பார்த்து ஒரு பக்கம் போயிருதான் நல்லது. இப்போ அப்படி திரும்பி கூட்டு சேரணும் முடிவு பண்ணாங்கன்னு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்ப சேர முடிவு பண்ணாங்கன்னா காலகாலத்தை சேரக்கான வழியை பார்க்கும். ஏன்னா அது வந்து டேமேஜ் ரொம்ப ஆயிருக்கு. இன்னமும் கூட நிறைய பேருக்கு பிஜேபியிலே நிறைய பேருக்கு அண்ணாமலை தான் காரணமுங்கிற டவுட் இருக்குது. ஏடிஎம்கில் திரும்ப அந்த பிம்பத்தை கட்டமைச்சே இருக்காங்க. அண்ணாமலை இல்லாட்டி நாங்கள் சேர்ந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அது இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்போ நம்ம அதனால தான் திரு குருமூர்த்தி சொல்கிறார், நீங்கள் ரொம்ப இறங்கி போயிடக்கூடாதுங்கிற வார்த்தையை சொல்கிறார். அவங்க ரொம்ப இறங்கி போனாங்கன்னு எனக்கு தெரியும். அது நானே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னமும் அந்த முயற்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ, அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அலையன்ஸ் வேணும்னு 2 பக்கம் விரும்புகிறாங்க, 2 தலைவர்களும் விரும்பலை. 2 தலைவரோட விரும்பலை. அண்ணாமலை வந்து அவர்கிட்ட தனிப்பட்ட கருத்தாக கேட்டிங்கன்னா எனக்கு ஏடிஎம் அலையன்ஸ் வேண்டாம், நம்ம நின்று போனால் தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும், நாளைக்கு இல்லை நாளை கழிச்சில் நாளை மறுநாள் ஏதோ ஒரு நாள் நடத்தி அவர் நினைக்கிறார். இபிஎஸ் வந்து பிஜேபி நமக்கு ஒரு பேர்டன் நினைக்கிறார், இல்லை நமக்கு ஆபத்தம் அப்படின்னு. 2 தலைவர், 2 கட்சியுடைய தலைவரும், இந்த கட்சியோட மாநில தலைவரும் இந்த கட்சியுடைய பொதுச்செயலாளரும் அப்படி நினைக்கிறாங்க. நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லைன்னு 2 கட்சியிலுமே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்லேருந்து நிறைய பேர் வந்து அலையன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. இதில் திமுக வீழ்த்தப்படணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து முன்னாடி இருந்த தலைவர்களுக்கு இருந்துச்சு. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு அது இல்லைங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறாரான்னு தெரியல. அது வந்து எனக்கு தெரியாது. அது வந்து அது யூகிக்க முடியாது. அவருடைய முடிவு திமுகவுக்கு சாதமாக அமையுது, அதில் வந்து குழப்பம் இல்லை. ஆனால் அது திமுகவுக்கு சாதமாக அவர் செயல்படுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ கேனாட் மேக் தட் ஸ்டேட்மெண்ட். அவர் கொஞ்சம் அவேர்னஸாக வெளில வராரோ, அவங்க திமுக விழுத்தணும்னு நினைக்கிறத தாண்டி அந்த இடத்துக்கு அதிமுக விழுத்திட்டு நம்ம ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுறாங்க. யாரு? பாஜக. ஏன்னா பாஜக அப்படிதான் அவேர்னஸை தள்ளியே நிற்போம் நம்ம அப்படின்றது. எல்லா கட்சியுமே ஆட்சி பிடிக்கணும் தான் நினைப்பாங்க. திரு விஜய் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு? ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணும்னா அவர் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? டிஎம்கே ஆட்சி தொடரணும்னா அவரு கட்சி ஆரம்பிக்கணும். நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேங்கிறது தானே வர்றாரு. பாஜக தானே செய்யும்.
பாஜக அப்படிதான் முனையும். ஓகே. அதிமுக நிலைப்பாடு என்னங்கிறது இங்க கேள்வி. கட்சி நலன்ல அவர் கரெக்டா இருக்காரு அப்படிங்கிற புள்ளி யாரு? எடப்பாடி அவர்கள் வந்து கட்சி ஏன்னா நலன் நம்ம ஏன் தரலையே. அவங்கள சவாரி செஞ்சு கொண்டு போய் அந்த இடத்துக்கு விடணும் அப்படிங்கிறது இல்லையே, உங்களுக்கு அவ்வளவு பலம் இல்லையே, நீங்க தனியா நின்றுங்க. எதுக்கு வலுவான கூட்டணி அமைன்னு சொல்றீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த ஆனானப்பட்ட ஜெயலலிதாவை 2011 எதுக்கு அலைன்ஸ் வச்சாங்க? 2011 எதுக்கு alliance அதான் வச்சாங்க? அதாவது பிஜேபியை கடந்து தேமுதிக எதுக்கு கொண்டு வந்தாங்க? பிஜேபி கடந்து இதர கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் இது வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. எந்த ஒரு தேர்தலையும் அப்படிலாம் பிஜேபியோட கூட்டு சேர்ந்து எந்த சட்டமன்ற தேர்தல் வென்றிருக்கு. 2016 என்ன பண்ணாங்க? யாரு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி 2016 தனித்திருந்தாங்க. யார்? அதிமுக. ஏடிஎம்கே தோத்துருச்சா? கூட்டணி வச்சிருந்தாங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னாக்கா பாஜக கூட சேர்ந்து பயணிச்சு எப்ப வென்றிருக்காங்கன்னு கேக்குறேன். சட்டமன்ற தேர்தலில் அப்படி என்ன 2021 கட்டாயம் இப்பதானே சொன்னீங்க நீங்க. உங்க ஸ்டேட் பண்ணி வென்றிருக்காங்கன்னு கேட்டேன். இருங்க, 75 சீட் வந்தாங்க நீங்க இப்பதானே ஆமா, சொன்னீங்க. 75 சீட் சொன்னாங்க. அது 5 சீட். 2006ல ஜெயலலிதா வாங்காத சீட்டுங்க. 2006ல ஜெயலலிதா வாங்கல, 66 சீட் வாங்கினாங்க. இவர் தலைமையில் 75 அது வாங்கினார்ல. அது எடப்பாடியினுடைய ஆளுமைக்கு அந்த கிரெடிட் கொடுக்கலாம் இல்லையா? நான் கொடுப்பேன், எனக்கு ஒன்று கொடு. நான் வந்து தெளிவா 100 முறை சொல்லிக்கேன். நீ தயவுசெய்து என்னோட பேட்டியை பாருங்க. நான் தெளிவா சொல்றேன். 2024ல அவர் பண்ணது தப்புன்னு சொல்றேன். 21 பத்தி திரு குருமூர்த்தி பேசுறது வந்து இன்னும் பெருந்தன்மையா நடந்திருக்கலாம், இன்னும் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ங்கிறது. புரியுதுங்களா? நான் 2024ல அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றேன். ரெண்டையும் வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து மிஸ்டு எ சான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து இட் வாஸ் எ பிளண்டர்னு சொல்றேன். அது 2021, இது 2024. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இல்ல அது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா பிஜேபியை தவிர்த்துட்டு கூட்டணி கட்டமைச்சு பல நேரங்கள் அதிமுக வென்றிருக்கும் பொழுது அதையே கடைபிடிச்சு கட்சியும் காப்பாத்தலாம், ஆட்சியும் பிடிக்கலாம். பண்ணிக்கங்களே, உங்க யார் பண்ணும்போது அவங்க நினைக்கிறது நான் ஏன் சார் ஏடி பிஜேபி கூட கூட்டணி சார் நானும் ஆரம்பிக்கிறேன். நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நான் வேண்டாம்னு முடிவான பிறகு தனித்தனியா போங்கன்னு தான் ஏன் பாயிண்ட். நீங்க என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுக்கு பிற திசை போங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர்களும் கூட்டணி வேணும் முடிவெடுத்தா காலாளத்து முடிவெடுங்கன்ற. ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு சேர்த்து வைக்கிறது ஏன் வேலை கிடையாது. புரியுங்களா? நீங்க ஜெயிங்க, ஜெயிக்காம போங்க, எனக்கு என்ன கிடைச்சு? எனக்கு நான் ஒரு பத்திரிகையாளனா 25 வருஷமா இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன்னா யார் ஜெயிப்பான்னு சரியா கணிக்கிறேன்னா தான் நான் பார்ப்பேனே தவிர, நான் விரும்புகிறாள் ஜெயிக்க, நான் ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். நான் விரும்புகிறாள் ஜெயிக்கணுங்கிறது கீழே இருந்து ஆக்டிவிஸ்ட் கிடையாது. ஐ மீன் ஜேர்னலிஸ்ட். ஓகே. அடுத்து வந்து காங்கிரஸை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அது கரெக்டாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காங்கிரஸ் முக்த் பாரத்ங்கிறது வந்து பிஜேபியினுடைய கொள்கையாக இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும், துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. காங்கிரஸ் ஜனநாயகம்னு இருந்தால் எதிர்கட்சி இருக்கணும். ஆனால் வந்து அங்கே ராகுலினுடைய நிலைமை என்னவா இருக்குன்னா நமக்கு தெரியல. அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்குன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் முக்து பாரத் தானே. காங்கிரஸ்லாம் ஒரு தேர்தல் அழிஞ்சிடாது, அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி காங்கிரஸ் இருந்து என்ன செய்ய போகுதுங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் யோசிங்க. அவங்க வந்து அமெரிக்கா போன போது திரு ராகுல் காந்தி யாரெல்லாம் சந்திச்சான்னு போகும். இந்தியாவுக்கு எதிராக இயங்குகிறவர்கள், இந்தியாவுக்கு எதிராக நிதி கொடுக்கிறவர்கள், போராட்டத்தை களம் நின்று செய்யக்கூடியவர்கள், காலிஸ்தான் ஆதரவான், இவங்க கூடலாம் போய் நிற்கிறவங்க கூட போய் ஃபோட்டோ எடுத்து போயிட்டு வந்துட்டு தானே. அது நம்ம என்ன செய்யறது? யாரோ வந்து கூட்டத்தில் ஒரு 10,000 பேர் இருந்தாங்க, அதில் ஃபோட்டோ எடுத்துட்டாங்கிறதுல இவர்கள் தனியாக சந்திக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப கவலை தருது. சைனா கட்சியோட அலைன்ஸ் போடுறாங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னன்னு போட்டிருக்காங்கன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சைனா கட்சி தலைவரும் இவர் கட்சி தலைவரும் உட்காந்து கேள்வி போடுறாங்க. என்ன நடக்குதுங்கிற கேள்வி வருதா இல்லையா? நான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவோடையும் சேர்ந்து போராட வேண்டியிருக்குன்றார். ஆஃபீஸில் வந்து எல்லா கட்சியிலும் வந்து அவங்கெல்லாம் போய் நின்றுறாங்க. எல்லா பிஜேபி கட்சிக்காரங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கிறனால இந்தியாவே எடுத்து போராட வேண்டியிருக்கோம். எப்போ நேற்று வரைக்கும் உங்கள் கட்சிக்காரன்னாங்களே, ராஜீவ் கேல் ரத்னான்னு வந்திருந்தீங்க, இந்திரா ஆவாஸ் யோஜனா வச்சுருந்தீங்க, உங்களுக்கு நீங்களே வந்து பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டீங்க. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் மயமாக்கப்படலையா? நரேந்திர மோடி அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாரா? என்ன உங்களுக்கு அம்பேத்கர் கொடுக்கறதுக்கு வழியே இல்லை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே கொடுத்துட்டீங்க. நீங்கள்லாம் நல்ல கட்சி நடத்துறீங்களா? என்ன கணக்கு? அப்போ அந்த கட்சி எவ்வளோ மோசமாக போயிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. சம்பளம் கொடுக்குற காசு இல்லாமல் இப்போ ஓடிட்டு இருக்கு. கர்நாடக மாநிலம் நீ கண்கூட பார்த்துங்க, இமாச்சல பிரதேச மாநிலம் கண்கூட பார்த்துங்க. அப்போ நீங்கள் என்ன பாலிசி கொடுக்குறீங்க? உங்களை வந்து கழுவி ஊத்துறாங்க. உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் இருந்தவங்க 2024 இருந்தவங்க முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகலை. மம்தா பானர்ஜி விமர்சனம் பண்ணுறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம் பண்ணுறாங்க, ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன கிரெடிபிலிட்டி நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லு. உங்கள் கூட இருந்தவங்க. அப்போ இவர் சிவசேனாவை சொல்லிடுச்சு, அதெல்லாம் வந்து வேற அலைன்ஸ், இது வேற அலைன்ஸ், நாங்களாம் சேர்ந்து நிற்கிற அவசியம் இல்லைன்னு. யாராவது அவங்களை கூட சேர்க்குறாங்களா? அதர் தன் டிஎம்கே, அதர் தன் தமிழ்நாடு. எங்கே போகுது அந்த கட்சிங்கிற கேள்வி வருதுல. அது முக்து பாரத் ஏற்கனவே அப்படி தான் இருக்குன்றேன். இந்த ஓவராலாக அவருடைய தலைமை வந்து கேள்விக்குறியாக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? தலைமை மாற்றம் ஒன்றே வந்து காங்கிரஸை மீள அழைச்சு, அது அவங்க பாடு. அவர் தலைமை வந்து திரு பிரசாந்த் கிஷோர் சொன்ன போல ஒரு முறைக்கு 3 முறை 4 முறை அவங்க வந்து தங்களுடைய பரீட்சையை ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லைன்னா அவங்க மாத்திரமா வேண்டாமா அவங்க முடிவு பண்ணும். நீங்கள் ஒரு அட்டம்ப்ட் பரீட்சை எழுதுறீங்க, தப்பு கிடையாது. யூபிசி எழுதுங்க, 1 2 3 முடியலன்னு அடுத்த வேலை பார்த்தா காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த வேலையும் இல்லாமல் போயிடும். அதுதான் அவர் வந்து அகில இந்திய தலைவராக ஒரு பிரதமர் வேட்பாளர் இருந்து பார்த்துட்டா 4 எலெக்ஷன் அந்த கதைக்கு ஆகல. 3 கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ல பிஜேபி ஜெயிச்சிருச்சு. அப்போ அடுத்த வேலையாவது பாருங்க, யாருக்கா வழியாவது கொடுங்க, நம்ம வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் தான் இப்போ உட்காந்து அடம் பிடிக்கும் போது அவங்களுக்கு தான் நட்டம், பிஜேபி நட்டமாக கிடையாது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து நான் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு புள்ளியோட அவர் கடந்து போல இன்னொரு விஷயத்த சொல்றாரு.
ஏன் வந்து இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் இருக்கணும் எதிரில் அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா, இங்கே எப்படி திமுக இருக்கோ அதே போல் மற்ற மாநிலங்களில் இந்த மாநில கட்சிகள்லாம் உருவாயிடுது, ஜனநாயகத்தில் அது வக்கரமாக மாறுதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. அப்படிலாம் இல்லை, மாநில கட்சியில் இருந்தால் எப்படி வக்கரமாயிரும், அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏதோ ஒரு கட்சி இருக்கணும், அவ்வளோதான். பிஜேபி இருக்குதுன்னா பிஜேபி இருக்கு ஒரு கட்சி இருக்கணும், அது காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கணுங்கிற விஷயம். இன்னொரு கட்சியாக இருந்தால் பரவாயில்ல. நாளைக்கு இன்னொரு தேசிய கட்சி எமர்ஜ் ஆகும், சரத்பவார் கட்சி எமர்ஜ் ஆகலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி எமர்ஜ் ஆகலாம், கம்யூனிஸ்ட் கட்சி எமர்ஜ் ஆகலாம், காங்கிரஸ் கட்சி ரிவைவ் ஆகலாம். தேசிய கட்சிகள் இருக்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் காங்கிரஸ் பயிற்சிங்கிறால் நாடே போயிருங்கிற இடத்துல உடம்படல. திரு சோவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, திரு குருமூர்த்தியை சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு தேசிய கட்சி வேணுங்கிறத நான் பாட்டிக்கிறேன், அது காங்கிரஸாக இருக்கணுங்கிற இடத்துல நான் போகிறேன். இவர் இந்த மாநில கட்சியிலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வக்ரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த அப்படி சொல்ல நீங்கள் தப்பாக புரியுறீங்க. மாநில கட்சிகள் மட்டுமே இருந்து இரண்டாவது தேசிய கட்சிகள் இல்லைன்னு அது வக்கரமாக போயிருந்தார். ஒரு தேசிய கட்சி இருந்தால் இன்னொரு தேசிய கட்சி அது கவுண்டர் பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா 3 தேசிய கட்சியோடு சேர்ந்து இவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்துடுவாங்க. உங்களால் பிஜேபி ஆட்சி வந்து தூக்கவே முடியாது. அதுக்காக ஒரு இருப்பு இருக்கணும், யாரோ ஒருத்தர் வேணும். இப்போ நீங்கள் வந்து பிஜேபி நாளைக்கு வீழ்த்துறதுக்கு எந்த கட்சி நீங்கள் சொல்லுங்க. காங்கிரஸ் இல்லை, வேற ஒரு பேர் சொல்லுங்க. இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ் இல்லைன்னு அதுதான் அவர் சொல்ல வர்றார். அவர் சொல்லுவார் காங்கிரஸ் இல்லைன்னு என்ன ஆகும். அப்போ பிஜேபி ஏதாவது ஒரு 4 மாநில கட்சி, நவீன் பட்நாயக் இருக்காரு, சந்திரபாபு நாயுடு இருக்காரு, நாளைக்கு எடப்பாடி வரலாம், நிதிஷ்குமார் இருக்கிறாரு, குமாரசாமி இருக்கிறாரு, யாரோ ஒரு 10 வருஷத்துல யாரோ அலைன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆட்சி வந்துட்டு இருப்பாங்க. கம்மியாக வருதோ கூட வருதோ 150 சீட்டு பிஜேபிக்கு இருக்கிற வரைக்கும் ஆட்சி வந்துருவாங்க. புரியுதா? அப்போ காங்கிரஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாம் பெறும். அப்போ காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தால் அவங்க ஒரு 150 சீட்டு தானே, இவங்க 4 பேர் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றார். நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த 3வது அணி அதெல்லாம் வந்து நிலைத்தன்மை இல்லைங்கிறதால அந்த புள்ளியில் கடந்து போகிறாரு. 3வது அணிங்கிறதுக்கு கனெக்டிங் பாயிண்ட் வேணும் இல்லைங்க. ஒரு தேசிய கட்சி இல்லாமல் இன்னொரு கட்சிகள் இணைய முடியாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் திமுக வாழ்க்கை கொடுக்குது, புரியுங்களா? காங்கிரஸால் திமுக வாழ்க்கை வரல, திமுக தான் காங்கிரஸ் வாழ்க்கை கொடுத்து. ஆனால் ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர்? எடப்பாடிக்கு அதான பிரச்சனை வந்துச்சு. யாரை பிரதமராக்கிறதுக்கு நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க கேள்வி வருதுல்ல, அந்த கேள்வியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவங்க அலைன்ஸ் வைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸுக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் ஒரு தேசிய கட்சியோட இணைப்பு இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் கட்சியோட இணைப்பு இருக்குது. அது இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.